சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். ரொம்ப நாளா வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்காதா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீராதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் இது. இத்தனை நாளா இந்த பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. நீங்க ரொம்ப நம்பினவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம். பண சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கலாம். ரொம்ப நேரம் எப்பதான் மாறும், எப்பதான் 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம்னு நீங்க ராப்பகலா யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலியும் வேதனையும் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களோட அந்த நீண்டகால காத்திருப்புக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்க போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. குறிப்பா சொல்லணும்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, உங்க கனவுல கூட நினைக்காத ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. இத்தனை நாளா முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கை இனிமே தலைகீழா மாறப்போகுது. தலைகீழா மாறப்போகுதுன்னு கெட்ட விதமா இல்லை, நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்க போகுது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர விதத்துல இருக்க போகுது. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வர நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க வாழ்க்கை மாறப்போற இந்த நேரத்துல நான் சொல்ல போற ஒரு 5 ரகசியங்களை நீங்க உசுறு போனாலும் சரி யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. உங்க சொந்தக்காரங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட இந்த ரகசியங்களை நீங்க பகிர்ந்துக்க கூடாது. ஏன்னா சிம்மராசிக்காரர்களான உங்களுக்கு மனசு ரொம்ப சுத்தமானது. எதையும் மறைச்சு வச்சுக்க தெரியாது. எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசிடுவீங்க. அந்த ஒரு நல்ல குணம் தான் இத்தனை நாளா உங்களுக்கு ஒரு பெரிய எதிரியாவே இருந்திருக்குது. நீங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசி உங்க திட்டங்களை எல்லாம் முன்கூட்டியே சொல்றதுனால பல காரியங்கள் ஆரம்பிக்கிறப்போ தடையாகிடுது. இதை நீங்களே பல தடவை அனுபவிச்சிருப்பீங்க. அதனால இந்த முதல் ரகசியத்தை ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. உங்க பொருளாதார சம்பந்தமான, அதாவது பணம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எதிர்பாராத பல வழிகள்ல இருந்து பணம் வரப்போகுது. நீங்க ரொம்ப நாளா வரலன்னு நினைச்சு விட்ட பணம் போன திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முதலீடு வந்து அமையும். ஆனா இந்த நேரத்துல நீங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி பணம் வரப்போகுது, நான் இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்றதுதான். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரவே சேராது. உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட கந்திஷ்டி அந்த பண வரவை தடுத்து நிறுத்திடும். அதனால காசு பண விஷயத்துல நீங்க எடுக்க போற முடிவுகளை ரகசியமா வைங்க. ஆனா உங்க கைக்கு வந்து நீங்க நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நிலையில யாருக்கும் எந்த தகவலும் தெரியக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கம்பீரத்தை, கஷ்டப்பட்டாலும் வெளியில காட்டிக்க மாட்டீங்க, கம்பீரத்தை விரும்புவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுற குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்க சந்தோஷத்தை பார்த்து உண்மையாவே சந்தோஷப்படுறவங்க கிடையாது. நீங்க நல்லா வரப்போறீங்கன்னு தெரிஞ்சாலே அதுல எப்படி மண்ணள்ளி போடலாம்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். அதனாலதான் உங்க பண வரவு, நீங்க வாங்க போற புது சொத்து இல்ல, நீங்க செய்ய போற புது முதலீடு பத்தி கொஞ்சம் கூட மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க பேங்க்ல போய் ஏதாவது வட்டிக்கு பணம் வாங்க போறீங்க, இல்ல பணம் அடைக்க போறீங்கன்னா கூட அது ஒன்றும் அமைதியா யாருக்கும் தெரியாம செஞ்சு முடிங்க. அந்த பணம் உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வெளியில சொல்லிட்டீங்கன்னா உங்க காரியம் சுத்தமா எடுத்து போயிடும். மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டு வெளியில ரொம்ப சாதாரணமா பழகுங்க. இந்த முதல் ரகசியத்தை நீங்க உறுதியா கடைபிடிச்சா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரப்போற யோகத்தை முழுசா நீங்க அனுபவிக்க முடியும். 2வது முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை, குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள வர சின்ன சின்ன சண்டைகளை பத்தி 3வது மனுஷவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப பாசக்காரங்க. ஏதாவது மேலேயாச்சும் அன்பா வச்சா அவங்களுக்காக உசிரியே கொடுப்பீங்க. அதனால உங்க வீட்டுல ஏதாவது மனஸ்தாபம் வந்தா கூட மனசு தாங்காம உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு நினைச்சு வெளியில இருக்கிற நண்பர்கள் கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ புலம்புவீங்க. அவங்க உங்க முன்னாடி ரொம்ப அக்கறையா கேட்குற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி அதை ஒரு பெரிய குறிக்கூத்தா
கேலி கூத்தா மாத்திடுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பஸ்தானத்துல சில நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளா இருந்த கருத்து வேறுபாடுகள் அதை ஒண்ணு சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த பொன்னான நேரத்துல நீங்க வெளியில போய் உங்க வீட்டு விஷயங்களை பிரச்சனை அந்த மூணாவது மனுஷங்களோட தேவையற்ற திரையில உங்க குடும்ப அமைதியை முழுசா கெடுத்துடுங்க. அதாவது உங்ககிட்ட வந்து உங்க வீட்டு விஷயங்களை துருவி கேட்டா கூட ஒண்ணும் இல்லை எல்லாம் நல்லா போகுதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்துடுங்க. உங்க குடும்பத்தோட தலைவீனம் எதுன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு உங்களை ஈஸியா பிரிச்சுடுவாங்க. அதனால உங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அது உங்க 4 செவுத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய மன கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எப்பவும் போல உங்க கம்பீரமான சிரிச்ச முகத்தோட இருங்க. உங்க கண்ணீரை மத்தவங்க பாக்குறதுக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்க அனுமதிக்கவே கூடாது. அதுக்கு அடுத்து நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா நீங்க சிந்தனை வியர்வைக்கும் உழைப்புக்கும் இப்பதான் ஒரு நல்ல அதிகாரம் கிடைக்க போகுது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. உங்க திறமைக்கு கண்டிப்பா ஒரு பெரிய இடம் காத்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்கும். ஆனா இந்த நேரத்துல உங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயே எனக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, முதலாளி என்கிட்ட இப்படி சொன்னாருன்னு பெருமையா சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கவங்களே குழி பறிக்கிற காலம் இது. நீங்க ரொம்ப நம்புறவங்க உங்க கூடவே ஒட்டிக்கிட்டு உட்காந்து சாப்பிடுற ஆட்கள் மூலமா தான் உங்களுக்கு பெரிய முட்டுக்கட்டை வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு கிடைக்க போற விக்டரியை நீங்க முன்கூட்டியே யாருக்கிட்டையும் சொல்லி கொண்டாடிடாதீங்க. அந்த பதவி உங்க கைக்கு வந்த பிறகு அந்த அதிகாரத்துக்கான நாற்காலியில நீங்க உட்கார்ற வரைக்கும் உங்க வாயை திறக்கவே கூடாது. உங்க திறமையும் வளர்ச்சியும் பார்த்து பொறாமப்படுற கூட்டமே உங்களை சுத்தி மறைமுகமா பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா தான் எடுத்து வைக்கணும். ரொம்ப அமைதியா இருந்து உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. உங்க உழைப்பு மட்டும் முழுமையா கொடுங்க, மற்றதெல்லாம் அது பாட்டுக்கு தானா நடக்கும். வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாம யார்கிட்டையும் எந்த வாக்குவாதமும் பண்ணாதீங்க. உங்க பொறுமையும் அமைதியும் தான் இப்போ உங்களுக்கு பெரிய ஆயுதமா இருந்து உங்களை காப்பாற்ற போகுது. 4வது மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, உங்களை எதிர்கால திட்டங்கள், அதாவது உங்களோட அடுத்த கட்ட வியூகம் பத்தி யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறீங்க, எந்த ஊருக்கு போக போறீங்க, இல்லை யாரு கூட சேர்ந்து புதுசா ஒரு காரியம் பண்ண போறீங்கிறத எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்க நீங்க பொதுவாகவே ரொம்ப வெளிப்படையானவங்க. ஒரு புது யோசனை மாசத்துல வந்த உடனே உங்க நண்பர்கள் கூட்டத்துல உட்கார்ந்து ரொம்ப உற்சாகமா விவாதிப்பீங்க. நான் அடுத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் பண்ண போறேன், யாருன்னு ரொம்ப கம்பீரமா சொல்லுவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பண்ண போற காரியங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்த போற விஷயங்கள். இந்த நேரத்துல நீங்க உங்க திட்டங்களை வெளியில சொல்லும் போது மத்தவங்க தற்செயலா சொல்ற ஒரு எதிர்மறையான வார்த்தை கூட உங்க தன்னம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சிரும். இதெல்லாம் உனக்கு சரியா வருமா, இதுல நிறைய சிக்கல் இருக்கே அப்படின்னு அவங்க சொல்ற சாதாரண வார்த்தைகள் உங்க மனசுல பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களை பின்வாங்க வச்சிடும். அதனால நீங்க ஒரு பெரிய முடிவு எடுத்தீங்கன்னா அதை செயல்படுத்தி காட்டுற வரைக்கும் யார்கிட்டையும் எந்த ஆலோசனையும் கேட்காதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கண்மூடித்தனமா நம்பி நகருங்க. உங்க வெற்றி உள்ள சத்தம் தான் மற்றவங்களுக்கு உங்க திட்டத்தை சொல்லணுமே தவிர உங்க வார்த்தைகளை அதை சொல்லக்கூடாது. குறிப்பா உங்களோட பலவீனம் என்னங்கிறத உங்க நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட இந்த காலகட்டத்துல காப்பாய்க்காதீங்க. ஆனா நேரம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு உங்க கூட போல கை போட்டு சுத்துறவங்க நாளைக்கு உங்களுக்கு எதிரியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கிறீங்க. உங்களுக்காக பல நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது. இப்படி வர வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும்னா உங்களோட கவனம் சிதறாம பார்த்துக்கணும். சில சமயம் நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த தொடங்க நினைப்பீங்க. சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட பயத்தை உங்க மேல திணிச்சிடுவாங்க. அது மேல உங்க கனவுகளை யார்கிட்டையும் அடமான வைக்காதீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா உங்களுக்கு இருக்கிற கடன்களை எப்படி அடைக்க போறீங்கிற வழியை கூட யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு பணம் வர்ற வழிகள் ரகசியமா இருக்கிற மாதிரி உங்க கனவை தீர்க்கிற வழிகளும் ரகசியமா தான் இருக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ, சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்களோன்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கானது, நீங்க தான் வாழணும். அதனால உங்க எதிர்காலம் பத்தின எந்த ஒரு பெரிய ரகசியத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிடுங்க. அது உங்க வாழ்க்கை துணைக்கு கூட தெரிய வேண்டாம்னு சில சமயம் தோணுச்சுன்னா தாராளமா அதை மறைச்சு வைங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. சரியான நேரம் வரும்போது எல்லாமே தானா வெளிப்படும். அது வரைக்கும் அமைதியா இருந்து உங்க காரியத்துல மட்டும் குறியா இருங்க. 5வது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க வைக்கிற வேண்டுதலையும் நீங்க மற்றவங்களுக்கு செய்ய போற உதவி, அதாவது தான தர்மங்களை பத்தியும் யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு சக்தி உங்களை வழி நடத்துறத நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உணர போறீங்க. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு
பிரயாணம் இருந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூடி வரணும். அப்படி நீங்கள் சாமி கும்பிட போகிற விஷயத்தையோ இல்லை உங்கள் கஷ்டம் தீரணும்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு ஒரு விஷயத்தையோ வெளியில் இருக்கிறவங்க கிட்ட பெருமையாக சொல்லாதீங்க. நான் என் சாமிக்கு இதை செஞ்சு போடுறேன் அதை செஞ்சு போடுறேன்னு தம்பட்டு அடிக்காதீங்க. உங்கள் வேண்டுதல்கள் ரகசியமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். அப்படி நீங்கள் செய்கிற உதவியை நான் தான் இவனுக்கு செஞ்சேன், நான் மட்டும் இல்லைன்னா இவன் நிலைமை என்ன இருக்கும்னு 4 பேர்கிட்ட சொல்லி காட்டாதீங்க. வலது கை செய்கிற உதவி இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற புண்ணிய காரியங்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான யோகம் பல மடங்காக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தாராள குணம் கொண்டவங்க. யார் கஷ்டம்னு வந்தாலும் உடனே இறங்கி உதவி செய்வீங்க. ஆனால் சில சமயம் நான் செஞ்ச உதவியை மற்றவங்க புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்டு வெளியில் புலம்பீங்க. அந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. நீங்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் இறைவனோட கணக்கில் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர ஒரு கவசமாக நின்று உங்களை காப்பாற்றும். இந்த 5 ரகசியங்களையும் நீங்கள் உங்கள் உசுறு மாதிரி காத்துட்டு வந்தாலே போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் பனி மாதிரி விலகி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதனால் மனசை ரொம்ப தைரியமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த 5 ரகசியங்களை நீங்கள் பார்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை சரியாயிடும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அதிரடியாக நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. இத்தனை நாளாக உங்கள் கூடவே இருந்தவங்க உங்களுக்கு நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு நானாக உள்ளுக்குள்ளே உங்களை அழிக்கணும்னு நினச்ச உங்கள் எதிரிகள் எல்லாம் இப்போ தானாகவே உங்களை விட்டு விலகி ஓட போகிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்க உண்மையான முகத்தில் பிரபஞ்சம் கிழிச்சு உங்களுக்கு காட்ட போகுது. நீங்கள் ரொம்ப துடிச்சு போயிருப்பீங்க. ஏன்டா இவங்களுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சோம், கடைசியில் நம்ம முதுகிலேயே குத்திட்டாங்கன்னு ரத்த கண்ணீர் வெடிச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணவே வேணாம். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த இயற்கைக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். உங்களை அள வச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை நினச்சி கதறி அழ போகிற நேரத்தை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. அந்த நேரத்தில் கூட சிம்மராசிக்காரங்க நீங்கள் இறங்கி போய் அவங்களுக்கு உதவி பண்ணிடக்கூடாது. ஏன்னா பாம்பு எப்பவும் சீரத்தான் செய்யும். அதை நம்பி பால் வார்த்தா அது நம்மளை தான் கடிக்கும். அதனால உங்களை விட்டு விலகிற அந்த போலி உறவுகளை பற்றி எந்த கவலையும் படாமல் உங்கள் வாழ்க்கையை நோக்கி கம்பீரமாக நடைபோடுங்க. உங்களுக்கான உண்மையான உறவுகள், உங்களை மனசார நேசிக்கிற நல்ல மனிதர்கள் இப்போ உங்களை தேடி வரப்போகிறாங்க. அடுத்தபடியாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பெரிய குறைகள் எல்லாம் நீங்க போகுது. அதனால ஏதோ ஒரு நோயால் அவதிப்பட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. என்ன வியாதி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாமல் ராத்திரி மருந்தெல்லாம் சாப்பிட்டு உடம்பும் மனசும் தளர்ந்து போயிருந்தவங்களுக்கு இப்போ சரியான மருத்துவம் கிடைச்சி உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. ராத்திரி ஆனால் தூக்கம் வராமல் நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம குடும்பம் என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து விடிஞ்ச காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. இனிமே படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரும். உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த வாட்டம் எல்லாம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் உண்டாக போகுது. சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தாலே ஒரு தனி இருக்குன்னு ஒரு கலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இழந்த அழகியும் கம்பீரத்தையும் நீங்கள் திரும்பவும் முழுசாக பெற போகிறீங்க. மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும், எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதை அசால்ட்டாக முடிச்சலாம்ங்கிற ஒரு அசாத்திய தைரியமும் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்க போகுது. இந்த மாற்றத்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கானே, இவ்வளவு தைரியமாக பேசுகிறானேன்னு அவங்க வாயை பழக்கிற அளவுக்கு உங்கள் நடவடிக்கையில் ஒரு பெரிய மாற்றம் தெரிய போகுது. இது அத்தனையும் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதால நடக்க போகிற அற்புதங்கள். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இத்தனை நாளாக இருந்த மனக்கவலைகள் எல்லாம் பனி மாதிரி விலக போகுது. நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க படிப்பு என்ன ஆகுமோ, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நீங்கள் பட்டுட்டு இருந்த மன உளைச்சலுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சதை விட உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்து உங்கள் பேரை ஊர் உலகத்துக்கு பெருமையாக சொல்ல போகிறாங்க. கல்யாண வயசில் பிள்ளைகள் இருந்து வரன் தள்ளி போயிட்டே இருந்தால் இப்போ ரொம்ப பொருத்தமான நல்ல குணமுள்ள ஒரு வரன் தேடி வந்து கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக ஏங்கி தவிச்சிட்டு இருந்த சிம்மராசி தம்பதிகளுக்கு இப்போ அந்த உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் வம்சத்தை தலைக்க வைக்க ஒரு வாரிசு கண்டிப்பாக உங்கள் கையில் தவள போகுது. இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் வரிசையாக சுபகாரியங்கள் நடக்க போகிறதால உங்கள் வீடே ஒரு கல்யாண வீடு மாதிரி எப்பவும் சந்தோஷமாக தான் நிறைஞ்சிருக்க போகுது. உங்களை தேடி வரப்போகிற சொந்தக்காரங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கிற இந்த நல்ல விஷயங்களை பார்த்து இடத்துக்கு போக போகிறாங்க. இத்தனை நாளாக அவங்க வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காத சொந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து ஒட்டி உறவாட போகிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். பழசையெல்லாம் மறக்காமல் யார் எந்த நேரத்தில் கைவாட்டாங்கிற மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் உறவோட மட்டும் பழகுங்க. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கஷ்டப்பட்டப்போ யாருமே வரல. இப்போ நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது வர்ற கூட்டத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்கள் நிதி நிலைமையில ஏற்பட போட மாற்றம் ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது. இத்தனை வருஷமாக வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு சொந்தமாக ஒரு சின்ன இடமாவது வாங்க மாட்டோமான்னு ஏங்குறவங்க ஆசை இப்போ முழுமையாக நிறைவேற போகுது. சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒரு சிலர் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் கைகூடி வருங்க. கை வந்தால் காசு தங்க மாட்டேங்குது,
நமக்கே தெரியாமல் செலவாயிடுதுன்னு ரொம்ப நாளாக புலம்பிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இனிமேல் அந்த கவலை வேண்டாம். நீங்கள் பெற்றதெல்லாம் பொண்ணாகிற நேரம். இது உங்கள் தொழிலில் நீங்கள் போடுற ஒவ்வொரு சின்ன முதலீடும் பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. விவசாயம், வியாபாரம் இல்லை சொந்த தொழில்னு நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட போகிறீங்க. உங்கள் போட்டியாளர்கள் எல்லாம் உங்களை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கும். உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் எந்த வழியிலையாவது திரும்ப உங்கள் கைக்கே வந்துச்சு. நீதிமன்றத்தில் இழுபறியாக இருந்த வழக்குகளோ இல்லை பஞ்சாயத்தில் கிடந்த சொத்து பிரச்சனைகளோ உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்களுக்கான நியாயம் கட்டாயம் கிடைக்க போகுது. கடன் பிரச்சனையால் ராத்திரி பகலாக தூங்காமல் பகலிடப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம். வட்டிக்கு மேலே வட்டி கட்டி எப்படியாவது இந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக ஒரு மூச்சு விட மாட்டோமா, நீங்கள் ரொம்பவே ஏங்கி போயிருக்கீங்க. சில சமயம் வானத்துக்கு பயந்து தப்பான முடிவுகள் எடுக்கலாம்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு பண நெருக்கடி உங்களை வாட்டி வதைச்சிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த கண்ணீர் உங்களுக்கு நிரந்தரமாக முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய அளவில் பண உதவி கிடைக்கும். உங்களோட நீண்ட நாள கடன்கள் எல்லாம் அடைபிடித்து நீங்கள் நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக நடக்க போகிற நேரம் வந்துருச்சு. நீங்கள் யாருக்கிட்ட எல்லாம் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ராஜாவாக வாழ போகிறீங்க. பணம் இருந்தால் தான் இந்த உலகம் மதிக்குங்கிற உண்மையை நீங்கள் ரொம்ப வழியே கற்றுக்கிட்டீங்க. இப்போ அந்த பணமே உங்களை தேடி மழையாக பொழிய போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இதுதான் வரப்போகிற பணத்தை எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி சரியான முறையில் முதலீடு செய்கிறதுன்னு மட்டும் தெளிவாக யோசித்து செயல்படுங்க. அந்த பணத்தை வச்சு வீண் ஆடம்பரம் பண்ணாமல் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட்டுக்கோங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு கண்ணுறுத்தலாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்களை மறுபடியும் கீழே தள்ள நினைச்ச சதிகள் நடக்கும். உங்கள் கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டே குழிப்பறிக்க ஒரு கூட்டம் எப்போவுமே காத்துட்ருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை சொந்த பந்தங்களுக்குள்ளேயோ சில சவால்கள் வர காத்துட்ருக்குது. இதையெல்லாம் நீங்கள் எப்படி சுலபமாக முறியடிக்க போகிறீங்க, உங்களுக்கு வரப்போகிற மறைமுக எதிரிகளை தவிடுபடியாக்கி எப்படி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நீங்கள் மாற போகிறீங்கிறத நீங்கள் கட்டாயம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ஜாதக கட்டத்தில் இப்போ இருக்கிற அமைப்பு கிரக நிலைகள் மூலமாக மறைந்திருக்கக்கூடிய இன்னும் சில ஆச்சரியமான உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் வர எந்த ஒரு பெரிய புயலையும் நீங்கள் அசால்ட்டாக கடந்து போயிடலாம். உங்களுடைய இனிமேல் யாருமே வெல்ல முடியாதுங்கிற ஒரு அசாத்தியமான தைரியமும் விவேகமும் உங்களுக்குள்ளே எப்படி உருவாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே செட் போயிடுவீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் தானாகவே நடக்கும். இத்தனை நாளாக யார் எதை சொன்னாலும் கேட்டுட்டு நமக்கெல்லாம் எதுக்கு நல்ல காலம் வரப்போகுதுன்னு ஒரு இதில் இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் அடியோடு அழிஞ்சிடுங்க. இது நடத்துகிற விஷயங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள் முன்னாடி நின்று ஒருத்தர் பொய் சொன்னால் அதை அப்படியே கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப பலமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பழகிறவங்க முகமுடியை கிழிச்சு பார்க்குற ஒரு அசாத்தியமான அறிவு உங்களுக்கு வரப்போகுது. இதனாலேயே ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்து நீங்களே தூக்கி எறிஞ்சிடுவீங்க. இனிமேல் பாசம்னு சொல்லி யாரும் உங்ககிட்ட ஏமாற மாட்டீங்க. உங்கள் நேரம் நல்லா இருக்கிறதால உங்களை விட்டு போனவங்க எல்லாம் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் பாவங்களுக்கு ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்துட்டு ரொம்ப கெத்தாக விலகி போயிடுங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசு ஒரு இரும்பு மாதிரி உறுதியாக மாறப்போகுது. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரவங்க அத்தனை பேரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தோள் கொடுக்குறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கண் திஷ்டி தவிக்கிற விதமாக உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. திடீர்னு இறங்கி இவ்வளவு பெரிய ஆளாக மாறிட்டீங்கன்னு ஊரே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். அந்த ஆச்சரியம் சில சமயம் பொறாமையாக மாறி உங்கள் மேலே திஷ்டியாகிவிடும். அதனால் வாரம் ஒரு தடவையாவது கல்லுப்பு வச்சு சுற்றி போடுறது, இல்லைன்னா கடுகு மிளகாய் வச்சு திஷ்டி கழிக்கிறது வழக்கமாக வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கண் திஷ்டி படம் இல்லைன்னா படிகாரம் கட்டி தொங்க விடுங்க. தொழில் செய்கிற இடத்துலையே எலுமிச்சம்பழம் வச்சு திருஷ்டி கழிங்க. இது ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் உங்களை பெரிய ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றுது. உங்கள் வண்டி வாகனத்துலேயே ஒரு எலுமிச்சம்பழத்தை நசுக்கி விட்டுட்டு கிளம்புங்க. இதில் எங்கேயாவது முக்கியமான காரியத்துக்கு போயிட்டு வந்தால் கை கால் முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது ஒரு வழக்கமாக மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தொட்ட உயரம் அந்த அளவுக்கு பெருசு. நீங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கே சில சமயம் பயம் வரும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கதவை தட்ட போகிறாங்க. இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப அவசியமா. அதனால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க. நேரம் கிடைக்கிறப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்க போகிற கிரக மாற்றங்கள் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு ஆழமான கிடைக்க உருவாக போல உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் உங்களை ஒரு பெரிய அரணா இருந்து காக்க போகுது. அவங்க கொஞ்சம் மனசு புரியுற மாதிரி நடந்துக்குங்க. மூத்தவங்களை மதிக்கிற குணம் சிம்மராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதை இப்போ இன்னும் அதிகமாக கடைபிடிங்க. உங்கள் தொழில் சம்மந்தமாக எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி, அம்மா, அக்கா, தங்கை இவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. அவங்க முகத்தில் பார்த்த அந்த சந்தோஷமே உங்களுக்கு ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். தொழில் செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை பார்க்குற தொழிலாளர்களை ரொம்ப அன்பாக நடத்துங்க. அவங்க உழைப்பு தான் உங்களை நிலை கொண்டு போக போகுது. அவங்க கண்ணீர் சிந்தாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்கள் தொழில் எங்கேயோ போய் நிற்கும்.
நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன நல்ல காரியங்கள் தான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு பல மடங்கு நல்லது திருப்பி கொடுக்க போது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க போகிறீங்கிறது உங்கள் ஜாதக கட்டங்கள் ரொம்ப உறுதியாக சொல்லுது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப நுட்பமான ரகசியம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிறது வாழ்க்கைக்கே இடம் இருக்காதுங்க. அந்த ரகசியம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தான். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லாவே நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நிஜ வாழ்க்கையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் கதறி போய் ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பாமல் அந்த தடங்களையும் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் உங்களை ஒரு சிங்கம்னு நினச்சிக்கோங்க. சிங்கம் எப்படி ஒரு சின்ன முள் புதர்னா கூட சோர்ந்து போய் உட்காராமல் அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வேட்டைக்கு கிளம்புமோ, அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். உங்கள் வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய காட்டில் நீங்கள் தான் ராஜா. உங்களுக்கு வர சோதனைகள் எல்லாம் உங்களை செதுக்கிறதுக்கான ஒரு வழி தான். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்க போகிற அந்த வெற்றி தான் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு வெற்றியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தடுக்கி விழும்போது அந்த பிரபஞ்சம் உங்களை ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறது தான் உங்களை தள்ளி விடுதுன்னு நம்புங்க. உங்களுக்கு வர்ற அந்த ஒரு சில தடங்கல்கள் எல்லாம் உங்களை இன்னும் ஆழமான ஆளாக மாற்றிடும். அதனால் எதையும் கண்டு அஞ்சாதீங்க. இது நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் மனசை எப்பவும் உற்சாகமாக வச்சுக்கிறது. அதுக்கு நீங்கள் தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து நீங்கள் அலைய போகிற அந்த வெற்றியை கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, இல்லைனா நிஜமாகவே நடக்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு படம் போட்டு பாருங்கள். அந்த உணர்வு உங்கள் உடம்புல ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கும். அந்த அதிர்வலை தான் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் பிரபஞ்சத்தோட ரகசியமே இதுதான். நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. அதனால் இப்போ இருக்கிற கஷ்டங்களை மறந்துட்டு இனிமேல் வரப்போகிற அந்த பொற்காலத்தை பற்றி மட்டும் நினைங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்பீரமான சிங்கத்தை வெளியில் கொண்டு வாங்க. யாரை பார்த்து நீங்கள் பயந்தீங்களோ, யாரை பார்த்து நீங்கள் தாழ்வு மனப்பான்மை அடைஞ்சிங்களோ, அவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட அந்த நேரத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு சந்தோஷமே உங்களை விட்டு இருக்கிற எல்லா கஷ்டத்துல இருந்தும் மீட்டு கொண்டு வந்து விடும். இனி இருக்கக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோடுற நாள். இந்த நாளுக்கு அப்புறம் நீங்கள் பழைய சிம்மமாக இருக்க மாட்டீங்க. ஒரு புது மனுஷனாக, ஒரு புது தெம்போட, ஒரு புது தைரியத்தோட நீங்கள் மறுபிறவி எடுக்க போகிறீங்க. இத்தனை நாளாக அழுதுட்டு இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு ஒரு இலகுவான மனசோட நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகிறீங்க. இந்த மாற்றம் சாதாரணமாக நடக்காது. அது ஒரு பெரிய அதிர்வாக இருக்கும். அந்த அதிர்வை தாங்கிட்டு நீங்கள் உங்கள் வெற்றியை நோக்கி விட தயாராக இருக்கீங்களா? நீங்கள் தயாராக இருந்தால் அந்த இயற்கை உங்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகுது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த செல்வமும் மதிப்பும் மரியாதையும் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஆனால் ஒன்று, எப்பவும் பணியோடு இருங்க. எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்கள் மேலே எப்பவும் மண்ணிலேயே இருக்கட்டும்ங்க. அந்த பணிவு தான் உங்கள் வெற்றியை நீடிச்சிருக்க வைக்கும். சரி, இப்போ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மனசில் நல்லா ஆழமாக பதிய வைங்க. உங்களுக்கு அந்த நேரம் வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் தான் ராஜா. இந்த பயணத்தை ஒரு நல்ல தொடக்கமாக மாற்றிக்கோங்க. நான் சொல்ல போகிற இந்த அடுத்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வர அந்த அதிர்ஷ்டத்தை 10 மடங்கு அதிகமாக்க போகுது. அதை ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த 10 மடங்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர சூட்சமோ இல்லைன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபடுறதுங்களதா இருக்குது. நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க, ஆனால் மனசில் ஒரு ஓரமாக இது நடக்குமா நடக்காதுங்களாங்கிற சந்தேகம் எப்பவும் இருக்கும். ஆனால் சிம்மராசிக்காரங்க, நீங்கள் நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சு உங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு முழுசாக நம்பி நன்றி சொல்ல ஆரம்பிங்க. எங்களுக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறத விட எனக்கு இவ்வளோ பெரிய விடிவு காலத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு பிரபஞ்சத்துக்கிட்டேயும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயும் சொல்லி பழகுங்க. நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கான செல்வமும் நிம்மதியும் தானாக பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். தினமும் காலையில் எழுந்த உடனே உங்கள் உள்ளங்கையை பார்த்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அந்த நாளை தொடங்குங்க. இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா தெரியலாம், ஆனால் இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். உங்களுக்கு எதிரிகள் எப்பேற்பட்ட சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, அதை சுக்குநூறாக உடைக்கிற அபாரமான சக்தி இந்த ஒரு சின்ன பழக்கத்துக்கு உண்டு. பல நாளாக காசு உங்கள் கைக்கு தாராளமாக வர ஆரம்பிக்கும் போது உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை தேடி வரும். இத்தனை நாளாக உங்களை கண்டுகொள்ளாதவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு முதலாளாக வந்து நிற்பாங்க. உங்களை சுற்றி இருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் சிம்ம ராசிக்கு அந்த இயல்பான சிறந்த தன்மை தானாக வெளியில் வரும். உதவி கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி கொடுப்பீங்க. ஆனால் சரியாக அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பில்லை, ஆனால் உங்கள் உழைப்பை உறிஞ்சு குடிக்க நினைக்கிற போலி உறவுகளை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு விலக்கி வைக்கணும். உங்கள் சொத்தை அபகரிக்கவோ இல்லை உங்ககிட்ட பணத்தை கடனாக வாங்கிட்டு ஏமாற்றவோ சில பேர் ரொம்ப தந்திரமாக பாசம் காத்துற மாதிரி பழகுவாங்க. அதனால் யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அதில் ஒரு கடுமையான எல்லை வச்சுக்கோங்க. குறிப்பாக மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, இன்னொருத்தர் வாங்குகிற கடனுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்கவே கூடாது. ஒரு நல்ல மனசுக்கு நீங்கள் செய்கிற அந்த உதவி கடைசியில் உங்களுக்கே ஒரு பெரிய வினையாக மாறிடக்கூடாது.
உங்கள் உடம்புல இதுவரைக்கும் இருந்த அசதி ஒரு வேலையை செய்ய நினச்சா அந்த நாளைக்கு தாழ்த்துக்குள்ளோம் தள்ளி போடுற அந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம் இனி சுத்தமாக பறந்துடும். ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி எப்பவும் ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சுழன்று வேலை பார்ப்பீங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அதுக்கடுத்து பெரிய வெற்றி அடையும் போது உங்கள் முகத்தில் ஒரு தனிக்கலையும் தெளிவும் பிறக்கும். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை நாளாக இருந்த தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகள் மனக்கசப்புகள் எல்லாம் முற்றிலுமாக மாறி ஒருத்தர் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை இனிமேல் உங்கள் முடிவுகளுக்கு ஒரு பெரிய பலமாக உறுதுணையாக பக்கத்துலேயே இருப்பாங்க. உங்களோட அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு பெரிய ரோல் மாடலாக நினச்சி வளருவாங்க. நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தும் நம்ம அப்பா அம்மா எப்படி சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே உங்களை பற்றின ஒரு பெரிய கெத்தான பிம்பம் உருவாகும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லார் முகத்திலையும் எப்பவும் சிரித்து இப்படியான ஒரு அழகான சூழ்நிலை இப்போ நிரந்தரமாக அமைய போது உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாற்றுறதுக்கு கிரகங்கள் எல்லாம் தயாராக நிற்குது. உங்கள் சொந்த தொழிலில் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. இத்தனை நாளாக ஒரு சின்ன காரியம் நடக்கணும்னா கூட 10 தடவை அலைய வேண்டி இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்ச காரியம் நினச்ச உடனே ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். குறிப்பாக அரசு சம்பந்தமான வேலைகள் நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக வரணும்னு காத்துட்டு இருந்தால் அதுக்கான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் மேலே வீண் பழி போட்டு உங்களை சிலர் படத்தை நினச்சவங்க இப்போ அவங்க செஞ்ச வழியில் அவங்களே சிக்கி சின்னாபின்னாக போகிறாங்க. அதனால் அவங்கள பழி வாங்கணும்னு நீங்கள் எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். உங்களுக்கு வரப்போகிற லாபத்தையும் உங்களுக்கு கிடைக்க போகிற புது வாய்ப்புகளையும் எப்படி சரியாக பயன்படுத்திக்கலாம்னு மட்டும் யோசிங்க. விவசாயம் சொந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு வசந்த காலம் மாதிரி. முடங்கி கிடந்த வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். லாபம் உங்கள் பெட்டியில் குவியும். அதனால் தொழிலில் புதுசாக ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினச்சா ரொம்ப தைரியமாக இறங்கி செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த அபரிமிதமான வளர்ச்சி உங்கள் ஊர்லேயே உங்களை ஒரு பெரிய மனுஷனாக எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போகுது. இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போகும்போது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளுக்கு சில சிறு சிறு மனஸ்தாபங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் வளர்ச்சி சிலருக்கு பெருமையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது லேசான பொறாமையை கூட உண்டாக்கலாம். இந்த பிரிவினை சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது ரொம்ப நிதானமாக கையாளுங்க. கொடுத்து போகிறதால எந்த குடியும் கெட்டு போகாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்கள் மத்தியில் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. கோவத்தில் எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க கோவப்பட்ட வார்த்தைகள் அனல் பறக்கும். அதுவே பின்னாடி பெரிய பகையை உருவாக்கிடும். அதனால் வாய் மூடி அமைதியாக இருந்து உங்கள் காரியத்தை சாதிக்கிறதா இப்போதைக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். உங்களை சீண்டி பார்க்கணும்னு பல பேர் பல விதமாக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எதற்கும் செவி சாய்க்காமல் உங்களோட ஏக்கத்தை மட்டும் நோக்கி மட்டுமே நீங்கள் பயணிக்கணும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டு வெளியில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி ரொம்ப அமைதியாக நடந்துக்கோங்க. இப்படி நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை தடைகளையும் தானாகவே விலக்கி ஒரு பெரிய ராஜபாட்டையை அழைத்து செல்லும். உங்கள் குலதெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல நேரத்தில் நீங்கள் மனதார எதை நினச்சி செஞ்சாலும் அது 100% வெற்றியை மட்டும்தான் தேடித்தரும். இத்தனை நாளாக அவங்க வீட்டை சுற்றி இருந்த ஒரு இருண்ட சூழ்நிலை மாறி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு அஸ்திவாரம் போட்டுட்டு பாதியிலே நிற்குதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த வேலை தடப்புடலாம் முடிஞ்சு புது வீட்டில் கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கான யோகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போது. உங்கள் உழைப்புக்கு அந்த நல்ல மனசுக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய பரிசு இது. உங்கள் எதிர்கால திட்டங்கள், பணம் வர வழிகள், குடும்ப விஷயங்கள், குலதெய்வ வேண்டுதல் எதையுமே யார்கிட்டையும் சொல்லவே கூடாதுங்க. ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் உங்கள் வெற்றியை நோக்கி மட்டும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைங்க. உங்களை சுற்றி 1000 பேர் 1000 விதமாக உங்களை கீழே தள்ளி பார்ப்பாங்க, கேலி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எதற்கும் செவி சாய்க்காமல் உங்கள் மனசுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த கம்பீரமான சிங்கத்தை இப்போ வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இத்தனை வருஷமாக பொறுமையாக வழிகளை தாங்கிக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமா தயார் செஞ்சு வச்சிருக்குது. உங்கள் குலதெய்வத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. தினமும் காலையில் எழுந்ததும் மனசார சாமி கும்பிட்டு உங்கள் வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாக தொடங்குங்க. இனிமேல் உங்களை அசைக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிற அந்த அசாத்தியமான தைரியத்தோட உங்கள் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த சந்தோஷமான நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கை இனிமேல் உங்கள் கூடவே நிரந்தரமாக இருக்க போகுது. எந்த குறையும் இல்லாத உங்கள் அத்தனை கனவுகளும் நிறைவேறி நீங்களும் உங்கள் குடும்பமும் சீரும் சிறப்புமாக தலைமுறைக்கு வாழணும்னு நான் அந்த இறைவனை மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த நல்ல அற்புதங்களை நீங்களே நேரில் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. உங்களுக்கான பொற்காலம் வந்துடுச்சு. அதை முழுமையாக அனுபவிக்க தயாராக இருங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.